விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் விக்ரம பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு ரோஸ்டிங் குடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. சாட்டர்டே எபிசோட்ல என்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸோட இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கரமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, விக்ரம்ஸ் பண்ண நிறைய விஷயங்கள விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான். அந்த ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் வந்த உடனேயே ரொம்ப கிளியர் கட்டா பேசியிருந்திருக்காரு. முக்கியமா விக்ரமுக்கும் பாருக்கும் இடையில ஒரு சில இஷ்யூ போயிருந்துச்சு இல்லையா? அத தான் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜய் பாரு வந்து இந்த வாரம் வந்து வார்டனா இருந்திருந்தாங்க. அதே மாரி எஃப்ஜேவும் இருந்திருந்தாரு. எஃப்ஜேக்கு கை கட் ஆயிருச்சு. அதனால விஜய் பாரு மட்டும் தான் மொத்தமா வேலைய பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை இல்லையா? ஆனா அந்த ஒரு ரெஸ்ட்ட குடுக்காம நீங்க எதுக்கு விக்ரம் அடிக்கடி போயிட்டு அவங்கள்ட்ட வேலை சொல்லிட்டே இருந்தீங்க? அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப கிளியர் கட்டா சொல்ட்டாங்க. எனக்கு உடம்பு முடியல. மந்த்லி வேற இஷ்யூ எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்படி ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க தொடர்ந்து அவங்கள வேலை வாங்குறது அப்படிங்கிறது எந்த விதத்தில நியாயம்? எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஹியூமனுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. பட் நீங்க தொடர்ந்து அத பண்ணிட்டே இருந்தீங்க. நீங்க மட்டும் பண்ணியிருந்தா பரவால்ல. உங்களோட ஒரு குரூப்ப சேர்த்துக்கிட்டு காலையில அவங்கள இத பண்ணுங்க, அத பண்ணுங்க. நான் சொன்னா செய்வாங்க அப்படிங்கிற மாரிலாம் நீங்க புல்லி பண்ணிட்டு இருந்தீங்க. இது உண்மையிலேயே இந்த வீட்ல என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு விக்ரம்க்கு பயங்கரமான ஒரு ரோஸ்ட்ட விஜய் சேதுபதி அவர்கள் குடுத்திருக்காரு. அதேபோல விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தாரு. அதாவது விஜய் பாரு அவர்கள் அவங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு போய் படுத்ததுக்கப்புறம், அவங்க ஒர்க்லேருந்து எஸ்கேப் ஆக பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாரி போயிட்டு அவங்களே நோட்டம் விட்டுட்டு இருந்தாரு. இது உண்மையிலேயே விஜய் சேதுபதி அவர்களுக்கு பயங்கரமான ஒரு எரிச்சல குடுத்திருக்கு. அவங்களோட ஒர்க்க பண்ணாம அவங்க போய் படுத்திருந்தா கூட நீங்க அவங்கள போய் செக் பண்றது நியாயம். ஆனா அவங்களோட ஒர்க்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானே அவங்க போய் படுத்திருந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் விக்ரம். இதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு விஷயம் நீங்க பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாரி விக்ரமுக்கு வார்னிங்கும் குடுத்திருக்காரு. மேலும் விக்ரமோட சேர்த்து அமித்துக்குமே ஒரு வார்னிங் குடுத்திருந்தாரு. அமித் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அவங்க வீட்ல இருந்திருந்தாங்கன்னா ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. பட் இங்க டாஸ்க் இருக்கு. உங்க எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நீங்க இந்த மாரி பேசினது உண்மையிலேயே என்னால நம்ப முடியல. நீங்க எப்போதுமே எல்லாத்தையும் சரியா பேசக்கூடிய ஒரு நபர். நீங்களும் ஏன் இந்த தடவ அப்படி ஆகிட்டீங்க? அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. ஓவராலா விஜய், பாரு, விக்ரம் இவங்க 2 பேத்துக்குள்ள இருந்த ஒரு இஷ்யூவ விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணி அங்க கிளியர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் விக்ரம் அவர்கள் சாரியும் கேட்டாங்க விஜய், பார்வதி கிட்ட. அத தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜே கிட்ட தான் வந்திருந்தாரு. குறிப்பா எஃப்ஜே இந்த வாரம் பிக் பாஸ்ல கேப்டனா இருந்திருக்காரு. அதுவும் 2வது முறை கேப்டனா இருந்திருக்காரு. இதுவரை யாருமே இந்த மாரி பண்ணதில்ல. அப்படிங்கும் பட்சத்தில் இந்த வாரம் அவரு ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஒரு கண்டஸ்டன்டாவும் அவரு எதுவும் பண்ணல. ஒரு கேப்டனாவும் அவரு எதுவும் பண்ணல. ஒரு இஷ்யூ வந்தா கூட அங்க கண்டஸ்டன்டா மட்டும் தான் அவரு இருந்தாரே தவிர, கேப்டன் அப்படிங்கிறதே டோட்டலி மறந்துட்டாரு அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜே கிட்ட கேட்டிருந்தாரு. எஃப்ஜே வந்து ஓப்பனாவே சொல்ட்டாரு. எனக்கு கையில அடிபட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கேம வந்து எப்படி பண்றேன்னு தெரியல. நான் டோட்டலா வந்து அப்படியே ஆஃப் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. நெறைய கண்டஸ்டன்ட்டுமே இந்த வாரம் கேப்டனே பார்க்கல அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கேப்டனுக்குமே எஃப்ஜே அவர்கள விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே தான் சனிக்கிழமை எபிசோட்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.